நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னா அதாவது ஒரு மாதத்தினுடைய ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. மோஸ்ட்லி இன்னைக்குதான் கடைசி நாள்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு சூழலையும் கூட நம்ம இந்த 6 மணிக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா ஒருங்கிணைந்து எப்படி வந்து நம்ம மூட்டால் போட்டலாமா சார்? நான் பேசுறத கொஞ்சம் கவனிக்கலாமா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்களேன். நீங்க என்ன பண்றீங்க நான் பாத்துக்கிறேன் சார். இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்க கவனிச்சா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா ஒண்ணும் மற்ற ப்ரோக்ராம் மாதிரி உள்ள இருந்துக்கிட்டு நாம ஏதாச்சும் பண்றோம், அது ஆவறது இல்லை. உள்ள இருந்து கவனிச்சா உங்களுக்கு பிரயோஜனம், இல்லைன்னா இந்த இதுல உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம போகும். உள்ள இருந்து கவனிக்க வேணும், நான் என்ன சொல்றேன்னு கவனிக்கணும். நமக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 1 hour தான் இருக்கு. அந்த 1 hourல இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னா ஒரு 3 சப்ஜெக்ட் கவர் பண்றேன். முதலாவது சேல்ஸ், ரெண்டாவது கன்சிஸ்டன்சி, மூணாவது வந்து ஆஃபர், கம்பெனி ஆஃபர். இந்த மூணையும் நான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன். அப்ப உங்களுடைய கவனம் எல்லாம் என் மேல இருந்தா மட்டும்தான். மயில்வேல் சார் ஆபீஸ்லயா இதுலயா வெளியில வந்திருக்கிறீங்களா தெரியல. எல்லாம் நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்க வீடியோவை அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறீங்க நான் பார்த்துப்பேன். அப்போ உங்களை நான் கூப்பிடாம கூட விட்டுறலாம். யாரு வந்து ஆக்டிவா பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நான் வந்து கூப்பிடலாம். அதுதான் வந்து நல்லா இருக்கும் கூட. நான் வந்து பேசுறது, நான் பாட்டுக்கு பேசிட்டு போறதுனால எனக்கு என்ன வரப்போறது ஒன்றும் கிடையாது. அதனால நீங்க ஏதாச்சும் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக வேண்டி நான் உங்களை அன்பா கேட்டுக்கிறது, நீங்க வந்து என்ன செய்யணும், உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணணும். இல்லைன்னா உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, நான் வாட்ச் பண்ண முடியாது. நீங்க கேட்குறீங்களா இல்லையான்னு தெரியாம நான் எதையும் சொல்றது அந்த மாதிரி ஆகிப்போகுது. அதனால இன்னைக்கு நான் 3 சப்ஜெக்ட் கவர் பண்றேன். முதலாவது என்ன அப்படின்னு கேட்டா சேல்ஸ், ரெண்டாவது என்னன்னு கேட்டா கன்சிஸ்டன்சி, மூணாவது என்னன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ஆஃபர், கம்பெனி ஆஃபர். இந்த மூணையுமே வந்து நம்ம எப்படி எப்படி அணுக போறோங்கிறது தான் நம்முடைய வெற்றி இருக்குது. நம்ம எப்படி அணுக போறோம், மூணையும் வந்து நம்ம எந்த மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்முடைய வெற்றி இருக்குது. என்னன்னு கேட்டா இன்னைக்கு நேற்றைக்கு நம்ம பார்த்த விஷயம் உங்களுக்கு சார் கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குது சார். நேற்றைக்கு நம்ம பார்த்த விஷயம் சிம்பிளா ரெண்டு பொருள், நியூட்ரி சார்ஜ் மேன், நியூட்ரி சார்ஜ் உமன். இந்த ரெண்டை வச்ச இந்த ரெண்டே பொருளை வித்தா போதும். ஒரு நாளைக்கு 10 பீஸ் வித்தா போதும். இதுல 10 இதுல 10, அவ்வளவுதான். ஒரு 10 பெண்களை 10 ஆண்களை பார்த்தா போதும். நம்மளால என்ன செய்ய முடியும், வித்தின் 10 days 60,000 பிவி பண்ண முடியும். நமக்கு வந்து மாசம் 35,000 வருமானம் பண்ண முடியும். அது இல்லாம ஸ்பாட்லயே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 2 பீஸுக்கும் சேர்த்து நம்ம வந்து 10 வித்துட்டு வந்தா 6,000 பிவி கிடைக்கும். ஏனுங்க மாணவரே? ஏன் எல்லாருக்கும் உங்களுக்கு அனுப்பணுமா தனியாவா? சரி, நான் அனுப்புறேன். அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த ரெண்டை வச்சு மட்டும் நம்ம எவ்வளவு பண்ண முடியும்னு நேற்றுக்கு நம்ம பார்த்துட்டோம். நேற்றுக்கு பார்த்ததுல கொஞ்சம் 16 பேர் நேற்றுக்கு பேர் கொடுத்தீங்க. அதுல எனக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 நபர்கள் என்னோட தொடர்பு கொண்டீங்க. மீதி 5 பேர் தொடர்பு கொள்ளல. நேற்று கைது 5 பேர் தொடர்பு கொள்ளல. 11 பேர் என்னோட தொடர்பு கொண்டீங்க. உங்க சந்தேகங்களை கேட்டீங்க. கொஞ்சம் பேர் நான் தனிச்சு பார்க்கணுமா, குரூப்பா பார்க்கணுமா, வாக்கிங் கஸ்டமர் பார்க்கணுமா, இல்லைன்னா வந்து நான் எந்த மாதிரி போனா எனக்கு வந்து கிடைக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பேர் கேட்டு தெரிஞ்சுட்டீங்க. மனோகர் சார், டிவிக்கே மனோகர், உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் லிங்க் தான், இந்த லிங்க் தான் உங்களுக்கு வந்து 50-60 நாளைக்கு இதே லிங்க் தான். இது நீங்க அப்படியே சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணிட்டு வர டெய்லி ஒன்றும் இல்லை, அப்படியே வரும் 60 நாள் இதே தான். ஓகே ஓகே. ஆக நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதை கொண்டு இந்த ரெண்டை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியும் நேற்று பேசணும். இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அது நம்ம பேசிட்டோம். அப்ப இதுக்கு வந்து நீங்க தயாராக வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, இதை பற்றி விளக்கம் தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றி விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம், இதையும் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும் ஆண்களா, இதுவும் நம்ம பெண்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கணும். இந்த ரெண்டே போதுமா சார்னா, இந்த ரெண்டை வச்சா நம்ம பண்ணலாம். இன்னும் நிறைய பொருள் இருக்குது. வெஜ் ஒமேகா இருக்குது, நியூட்ரி சார்ஜ் பி இருக்குது, நியூட்ரி எஸ் அண்ட் இது
எஸ்என்எஃப் இருக்குது, நியூட்ரி சார்ஜில் கொக்கோவா ப்ராடக்ட் இருக்குது, ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட், லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குது. அத்தனையும் நம்ம வந்து ஒட்டுக்கா சொல்ல முடியலாது. 2 லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். மீதி எல்லாம் நீங்களே என்ன செய்யலாம், யோசித்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு 8, 6, 11 இன்னொரு 7, 8 நிமிஷம் இதுக்காக மட்டும் ஒதுக்குறேன். எதுக்காகன்னு கேட்டா, இதுல இருக்கிற டவுட்டை நீங்க கிளியர் பண்றதுக்காக இந்த 8 நிமிஷம் நான் ஒதுக்குறேன். நீங்க நேற்றைக்கு நாம கேட்டோம், கொஞ்சம் வேகமா போனோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்கிறேன், உங்களுக்கு என்ன டவுட் இதுல செய்யறதுல? நீங்க நேற்றுக்கு யாரெல்லாம் என்னோட ஒத்துக்கிட்டீங்களா, அவங்கள யாருக்காச்சும் டவுட் இருந்தா காலையில கொஞ்சம் பேர் கேட்டு தெரிஞ்சிட்டீங்க. தெரிஞ்சுக்காதவங்க இப்போ இந்த இந்த 8 நிமிஷம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல நான் என்ன செய்யறேன்னா கன்சிஸ்டன்சிக்கு போறேன். ஏன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து 50,000 பிவி ஈஸியா அந்த நியூட்ரி சார்ஜ்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு நான் கன்சிஸ்டன்சிக்கு போறேன். நாளைக்கு நான் வந்து 50,000 பிவி ஆர்சிஎம் பொருளை மட்டுமே சேல் பண்ணி எப்படி பண்றது, எத்தனை பொருளை விற்கணும், எதை வித்தாக்க நமக்கு 50,000 பிவி வரும், எவ்வளவு சிம்பிளா தான், எல்லாமே சிம்பிள் தான், வெரி சிம்பிள். 2 பொருளை வித்தா நம்மளால 50,000-60,000 பிவி பண்ண முடியும், மாசம் 35,000 சம்பாதிக்க முடியும். ஆனா நமக்கு இப்ப என்னன்னு கேட்டா அதை தாண்டி போக முடியல. நம்ம அந்த 2 பொருளை விற்கிறதுக்கு தாண்டி நமக்கு போக முடியல. என்ன காரணம், நமக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ் ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன, யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட். அந்த ப்ரொமோட்டுங்கிறது வந்து ஒரு சிங்கிளா இல்லை, அது 100% ப்ரொமோட் தான். யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட்னு சொன்னா ப்ரொமோட் பண்றதும் 100% ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்போ ப்ரொமோட் பண்றதுலயும் 100% ப்ரொமோட் பண்ணணும், யூஸ் பண்றதும் 100% யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருளை ப்ரொமோட் பண்ண எடுத்துட்டு போகும்போது நமக்கே டவுட் வரும். நம்ம யூஸ் பண்ணியிருந்தா நமக்கே கிளியரா இருக்கும். ஆகையினால யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட். ப்ரொமோட்டுங்கிற இடத்தோட நான் நிக்கிறது இல்லை. அந்த அந்த கோல்டன் ரூட்ஸ்ல அந்த பேசிக் நம்பர் 1 பேசிக்ல அந்த 1வது பேசிக்கே நம்ம இன்னும் தாண்டல. 100% பொருள் யூஸ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த கூட்டத்துல? 100% யூசேஜ். சார் நான் ஆர்சிஎம் 100% யூஸ் பண்றேன் சார். ஆர்சிஎம்ல நான் வந்த எல்லா பொருளையும் மலமா நான் யூஸ் பண்ணிடுறேன் சார், 100% யூஸ் பண்றேன். அந்த இடத்துக்கே எத்தனை பேர் மகாலட்சுமி, அப்புறம் அப்புறம் ஆண்ட்ராய்ஸ் பண்ணலாம், ஜெகதீஷ் சாரு, நான் ஒரு ஆளு, நான் இங்கிருந்து தூக்கிடுறேன். அப்புறம் வேற 100% யூஸ் பண்ற ஆளுங்க 100% ஆர்சிஎம் பொருள், மறுவரிசி, ருக்மணி, புவனவல்லி, அப்புறம் நான் 100%. அதாவது நீங்க இந்த கூட்டத்துல ஜாயின் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேங்கிற மாதிரி இருந்துட்டு நீங்க வெளியில போய் ஏதாச்சும் இந்த 1 மணி நேரத்தை உங்களுடைய கவனத்தை சிதற விட்டா இந்த கூட்டத்தில் நீங்க ஜாயின் பண்ணி நோ யூஸ்ங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டா நான் சொல்ற ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த ஒவ்வொன்றையும் நீங்க என்ன செய்யணும், போதும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணா போதுமான விஷயம். அதை ஃபாலோ பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க அடைய வேண்டிய இலக்கை அடைஞ்சிட முடியும். இப்போ நேற்றைக்கு இவங்க எத்தனை 1, 2, 3 மௌனமூர்த்தி, காவேரிப்பட்டினம் கண்ணன், சசிகலா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, என்னோட 10. ஆக நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? 22 பேர்ல 10 பேர் கை தூக்கியிருக்கிறோம். அப்போ 22 பேர்ல மீதி என்ன 12 பேர் வந்து 100% யூஸ் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. 100% யூஸே பண்ணல. ஆனா ப்ரொமோட் பண்றதுங்கிறது எங்க போய் முடியும்? ப்ரொமோட்ல என்னென்ன வரும் தெரியுமா? ப்ரொமோட்ல நீங்க வந்து பண்ணக்கூடிய சேல்ஸ் ஒரு ப்ரொமோஷன், சேல்ஸ் ப்ரொமோஷன். 2வது என்னது, நீங்க நியூ ஜாயினிங் எடுக்கிறீங்க, அது ஒரு ப்ரொமோஷன். 3வது என்ன, ப்ரொமோட் பண்ணி தான் நியூ ஜாயினிங் எடுக்க முடியும். நான் ரீட்டைல் பண்றீங்க, அது ஒரு ப்ரொமோஷன். இப்போ ப்ரொமோஷனுங்கிறது இதுதான். இதுல நம்பர் 1 சேல்ஸ். நம்ம யூஸ் பண்ண பொருளை நம்ம ஜனங்களுக்கு வந்து ஜாயினிங் எடுக்கிறது வந்து பொருளை சொல்லி உபயோகப்படுத்த வச்சு ஜாயினிங் எடுக்கிறோம். ஆனா யூஸ் த ப்ராடக்ட் 100%, ப்ரமோட் த ப்ராடக்ட் 100%, அதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக். அப்ப 100% ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம செஞ்சிருக்கிறோமா? நம்ம எதை யூஸ் பண்ணுமோ அதையெல்லாம் கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்த்து இருக்கிறோமா? நம்ம எதை யூஸ் பண்ணுமோ அதையெல்லாம் நம்முடைய ஜாயினர்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோமா? இல்லையே. நம்ம எதை யூஸ் பண்ணுமோ அதை நம்ம ஜாயினருக்கே சேர்க்கல, நம்ம சேர்ந்தவங்களுக்கு அசோசியேட் பையருக்கே சேர்க்கல. அப்ப நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அதை கொண்டு போய் சேல் பண்ணவும் நம்ம போகல. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம இன்னும் முதல் பேசிக்ல பேசிக் 6 பேசிக்ஸ்ல முதலாவது பேசிக்கே நம்ம இன்னும் என்ன செய்யல, தாண்டி போகல. முதல் பேசிக்கே நம்ம இன்னும் தாண்டல. அப்ப நம்ம எங்க போய் மீதி 21 கோல்டன் ரூல்ஸ் எங்க போய் நம்ம கடக்கிறது? அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேசிக்ல நம்பர் 1 பேசிக்க நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கண்டிப்பா சேல் பண்ணி பிவி இன்க்ரீஸ் பண்ணணும். செல்ஃப் யூஸ் பண்ணும்போது டார்கெட் ஃபுல் ஆகும். செல்ஃப் யூஸ்ல நமக்கு என்ன ஃபுல் ஆகும், கன்சிஸ்டன்சியும் டார்கெட்டையும் செல்ஃப் யூஸ்ல பண்ணிடலாம்.
ஆனா சேல் பண்ணுவதன் மூலமாக டார்கெட்டையும் ஃபுல் பண்ணலாம். நம்ம என்ன செய்யலாம்? சேல்ஸின் மூலமாக இந்த மூணையுமே ஃபுல் பண்ணலாம். எதைய? நம்முடைய கன்சிஸ்டன்சி, டார்கெட்டு, இன்கம் மூணையுமே ஃபுல் பண்ணலாம் சேல்ஸின் மூலமா. கன்சிஸ்டன்சியும் பண்ணலாம், டார்கெட்டையும் ஃபுல் பண்ணலாம், அதே சமயத்தில் நம்முடைய இன்கமையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஆகையினால இன்றைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் மனப்பூர்வமா வாழ்த்தி, நேற்றைய கூட்டத்துல நீங்க வந்து எடுத்துக்கிட்ட எனக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. உங்களுடைய டவுட்டை கேட்கறதுக்கு 4 நிமிஷம் இருக்கு. நீங்க 4 நிமிஷம் எனக்கு டவுட். நேற்றைய கூட்டத்துல பேசப்பட்ட விஷயம் சார், நான் நியூட்ரி சார்ஜ் மேனையும் ஓனையும் மட்டும் எடுத்து ப்ரொமோட் பண்றது முடிவு பண்ணிட்டேன், சேல் பண்றது முடிவு பண்ணிட்டேன் சார். அதுக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கிற டவுட் எனிபடி ஒருத்தருக்கு டவுட் இல்லைன்னு அடுத்த சப்ஜெக்ட் கடந்து போறேன். கன்சிஸ்டன்சி போலாமா? இப்ப யாருமே சேல்ஸ் பண்ண முடியல. 16 பேர் நேற்று கை தூக்குனீங்க. மீதி ஆளுங்க சேல்ஸ் பண்ண முடியலன்னு தான் அர்த்தம். நாங்க சேல்ஸுக்கு போக முடியல சார், அதான் அர்த்தம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? கன்சிஸ்டன்சிக்கு போங்க. கன்சிஸ்டன்சிக்கு போறதுன்னா என்ன சார்? ஒரு கன்சிஸ்டன்சில நமக்கு எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு கேட்டா, முதலாவது 1500 பிவி, ரெண்டாவது 2500, மூணாவது 5000. இது வந்து சிம்பிள் கன்சிஸ்டன்சி. என்ன சார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அப்புறம் வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க இல்ல. இது வந்து சிம்பிள் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. சிம்பிள்னு என்ன? 1500 பி பண்றது ஈஸி, 2500 பண்றது ஈஸி, 5000 பி பண்றது ஈஸி தான். இது வந்து சிம்பிள் தான். இதுக்கு எப்படின்னு கேட்டா, நம்ம யூஸ் பண்ண 100% யூஸ் பண்ணுவதன் மூலமாகவே நம்மளால பண்ணிட முடியும். 100% யூஸ் பண்றதுலாம் என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு பிவிஎம்எஃப் வேணும் நியூட்ரி சார்ஜ்ல. நான் முதலாவது ஏன் நியூட்ரி சார்ஜ் கையில் எடுக்கிறேன்னு சொன்னா, அது வந்து நம்ம சரீரத்துக்குள்ள போனா மட்டும்தான் நம்மளால இந்த வேலைகளையே செய்ய முடியுது. இப்ப நியூட்ரி சார்ஜ் சப்ளிமெண்ட் ஃபுட்டு நம்ம உடம்புக்குள்ள போகாம நம்மளால நம்மளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியல. நம்மளால நாம் வந்து செயல்பட முடியல. நம்மளால வந்து நினைக்கிறோம் போய் வந்து வேலை செய்ய முடியல. அப்புறம் நமக்குள்ள நிறைய அச்சம், வெக்கம், நாணம் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் வந்து நியூட்ரி சார்ஜ் உள்ள போன உடனே நர்வு கம்ப்ளீட்டா எடுத்து விட்டுரும். என்ன காரணம்னு கேட்டா, நமக்குள்ள சத்துமானம் வரும்போது ஆற்றல் பெருகுது. ஆற்றல் பெருகும் போது நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, நம்ம வந்து எதையும் பேசுறதுக்கு வல்லமை வருது, எதையும் போய் செய்யறதுக்கு ஆற்றல் தான் இயக்கம். இயங்குவதற்கு நமக்கு ஆற்றல் வேணும், அதுக்கு நியூட்ரி சார்ஜ் வேணும். இப்போ நீங்க பிவிஎம்எஃப் ஒன்று மட்டும் சாப்பிட்டாலே 1500 பிவி. சிங்கிள் மேன் நான் பிவிஎம்எஃப் மட்டும் சாப்பிட்டாலே எனக்கு 1500 பிவி வந்தாச்சு. பிவிஎம்எஃப்னு என்ன? கொக்கோ ப்ராடக்ட். 900 ரூபா ஒரு 5 பீஸு, இன்னொரு 5 பீஸ் 900, 675, 675 எவ்வளவு ஆச்சு? 675 பிவி கொக்கோ ப்ராடக்ட்ல 2 பீஸ் நம்ம 2 கொக்கோ ப்ராடக்ட் 2 நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்னுல 15 இருக்கும், ஒன்னுல 15 சேஷியா இருக்கும், 2ல 30 சேஷியா இருக்கும். ஒன்னு வந்து 675 பிவி. 2ங்கும் போது ஒரு ஆண் யூஸ் பண்றதுக்கு 2 யூஸ் பண்ணணும் ஒரு மாசத்துக்கு. அப்ப எவ்வளவு ஆச்சு? 1350 பிவி. 1800 ரூபா கொடுத்து 1350 பிவி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். நியூட்ரி சார்ஜ் மேன் மட்டும் நான் வாங்கினா எவ்வளவு ஆச்சு? 1350ஓட ஒரு 270 சேர்த்துருங்க. எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 1620 பிவி ஆயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நம்ம வந்து ஒரு பிவிஎம்எஃப் சாப்பிட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்க வேற மற்றபடி ஆர்சிஎம் பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றது அப்புறம் வச்சுக்கலாம். ஆர்சிஎம்ல நீங்க வாங்குற உப்பு, புளி, மிளகாய் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதலாவது நீங்க ஒரு பிவிஎம்எஃப் சாப்பிட நீங்க தடப்பட்டாலே உங்களுக்கு என்ன வந்துருச்சு? உங்களுக்கு 1500 பிவி வந்துருச்சு, 1620 பிவி வந்துருச்சு. முதல் கன்சிஸ்டன்சியில் நீங்க கால் வச்சுட்டீங்க. அப்போ ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை 2 பேர் இருக்கிறத வச்சுக்கலாமே. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிவிஎம்எஃப் மட்டுமே சாப்பிட்றதா வச்சுக்கலாமே. என்னாச்சு? உங்களுக்கு வந்து 1620, லேடிஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 440 ரூபா, அதே சமயத்துல பிவி 330. அப்ப கொக்கோ ப்ராடக்ட் மாதிரியே தான் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட், அதே தான் 1800 ரூபா விலை. அதே மாதிரி அதனுடைய பிவி 1350, ஒரே பிவி தான். அப்ப 1350 இதுல வந்து நியூட்ரி சார்ஜ் உமன் லேடிஸ்ன்னு சொல்லும்போது ஸ்ட்ராபெரி கொடுக்குறோம். ஸ்ட்ராபெரி அதே விலை தான், 900 ரூபா. ஒரு 15 சேஷியா பேக்கெட் வந்து 900 ரூபா தான். அப்ப 2 வாங்கும்போது 1800 ரூபா. அதனுடைய இது எவ்வளவுன்னு கேட்டா, பிவி எவ்வளவுன்னு கேட்டா அதே தான், 675, 1350. அப்ப 2 ஸ்ட்ராபெரி ப்ராடக்டை நீங்க வந்து ஒரு லேடிஸ் சாப்பிட ஆரம்பிச்சா அது பிவிஎம்.
அதோட நியூட்ரி சார்ஜ் உமன். அப்ப உமன் என்ன அப்படின்னு கேட்டா 330. அப்ப எவ்வளவு ஆச்சு? 1680 பிவி. 1680 பிவி பாத்தீங்கன்னா ஜென்ஸ் சாப்பிடணும், ஹஸ்பண்ட் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு? 1620. ரெண்டையும் கூட்டி பாருங்க. நீங்க 2500 ஸ்லாப் இதை தொட்டுட்டீங்க. 2500க்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டீங்க. பார்த்தீங்கன்னா 3000 எவ்வளோ வரும்? 1620, இன்னொரு 1680. எவ்வளோ ஆச்சு? 400, 3400 போய் வந்துருச்சு. இப்போ நீங்க 2500 கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துட்டீங்க. ஒருவேளை நான் உங்களுக்கு இன்னொரு சுருக்கமான வேலை சொல்லி கொடுக்குறேன். பிவிஎம்எஃப் உங்களால ப்ரொமோட் பண்ண முடியுமானா எந்த ஒரு பொருளானாலும் வச்சுக்கோங்க. உங்களால ஒரு நியூட்ரி சார்ஜ் மேனை மட்டுமே 10 பேருக்கு நீங்க கொண்டு போய் கொடுக்க முடியுமானா 10 பேருக்கு கொடுத்தா நீங்க எவ்வளவு விற்பீங்க? 10 பேருக்கு விற்கும் போது 4600 ரூபாய்க்கு விற்பீங்க. ஆனா 10 பீஸ் நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 3600 ரூபாய்க்கு கிடைக்குது. 3600 ரூபாய்க்கு வாங்கி நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 4600 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு 1000 ரூபாய் ஃப்ரீ. இப்ப பிவிஎம்எஃப் உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க சாப்பிட வேண்டிய பிவிஎம்எஃப் உங்களுக்கு ஃப்ரீ. 10 பேருக்கு ப்ரொமோட் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு 10 பேருக்கு ஒரு பீஸ் ப்ரொமோட் பண்ணாலே உங்களுக்கு பிவிஎம்எஃப் ஃப்ரீ. இன்னும் சொல்ல போனா ஒரு நியூட்ரி சார்ஜ் மேன் நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாம். ஒரு நியூட்ரி சார்ஜ் உமன் நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஒரே ஒரு பொருள். நியூட்ரி சார்ஜ் மேன் 10 பீஸ் வித்தாலும் சரி, நியூட்ரி சார்ஜ் உமன் 10 பீஸ் வித்துட்டீங்கன்னாலும் சரி, நீங்க 2 பேருமே என்ன செய்யலாம்? ஈஸியா ஒரு நியூட்ரி சார்ஜ் மேனும் உமனும் ஒரே ஒரு பொருள் வித்தா 2 பொருள் வாங்கிக்கலாம் ஃப்ரீயா. இது பாத்தீங்கன்னு சொன்னா 10 பீஸ்ல எவ்வளவு கிடைச்சிக்காது? 2700. ஒருவேளை இதை வத்தீங்கன்னா 3300. இப்ப உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு கோகோவா ப்ராடக்ட் எல்லாமே க்ளோஸ். உங்க கன்சிஸ்டன்சி 2500 வந்துருச்சு. எனி டவுட்? டவுட்னா நான் உங்களை அன்மியூட்டா பண்ணி வைக்கிறேன். ஏன்னா கசாமசான் சவுண்ட் விட்டுறீங்க, அதனால தான் மூட் பண்ணிட்டேன். நீங்க கேட்டுக்கலாம் டக்கு டக்கு. இல்லைன்னா சேட் போடுங்களேன். நான் மியூட்டாலே போடுற சேட்டிங் பண்ணிருக்கேன். டவுட் இருந்தா சேட் பண்ணலாம். ஏன்னா நீங்க கசகசன்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. சேட்டிங் பாக்ஸ்ல ஓடுங்க. எனி டவுட்? சாரி, எனக்கு இது டவுட்னு டைப் பண்ணி போடுங்க சேட் பாக்ஸ்ல. அமைதியா இருக்கிறதுனால நீங்க யாருமே வாட்ச் பண்றீங்களா இல்லைன்னா நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையா எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி இருந்தா நான் எப்படி உங்களை புரிஞ்சு நான் எப்படி சொல்றது? நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வரல. உங்களுக்கு என்ன தெரியாதோ அந்த பகுதியை நான் ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க. யாரும் கை தூக்கல. 24 மெம்பர்ஸ். வெரி குட். மயில்வேல் சார், வெரி நைஸ். வாங்க சார், நீங்க கேளுங்க சார். போன வழி கேளுங்க. யார் முன்னாடி? சார் வணக்கம் சார். நீங்க சொல்றது நல்லாவே புரியுது சார். நல்லா தெளிவா இருக்கு சார். ஓ, உங்களுக்கு தெளிவாச்சு. சரி, எனக்கு சொல்லுங்களேன் என்ன பண்ணணும் சார். இப்போ ஒரு மென்னும் ஒரு உமனும் சேர்த்து 10 இது பீஸ் கொடுக்கும் போது நம்ம வாங்கக்கூடியது ஃப்ரீ ஆயிடுது சார். எனி ஒன் 10. நம்ம ஒரு மேன் ஆமா 10 சார். கொடுத்தாலும் சரி, ஒரு உமன் ஒரு 10 உமன் 10 கொடுத்தாலும் சரி, நமக்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். நமக்கு ஒரு ஃப்ரீ ஆயிடுது சார். 2500 பிவிக்கான கன்சிஸ்டன்சி நம்ம கன்சிஸ்டன்ட் பிளாஸ்லயே வந்துருது. ரைட், வெரி நைஸ். அப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்கம்மா மயில்வேல் சார். ரைட். ஒருவேளை நீங்க வீட்லயே வேற யாருக்கும் நம்ம கொண்டு போய் சேல் பண்ண வேண்டியது இல்லை. நம்ம வீட்லயே நாமளும் நம்ம மனைவியும் சாப்பிட்டாலே 2500 ரெண்டு வந்துருது சார். நாமளும் நம்ம மனைவியும் சாப்பிட்டாலே 2500 பிவி கன்சிஸ்டன்சி வந்துருது சார். புரிஞ்சாச்சா? சரி, வாங்க புரியுது. போன்வழி மேடம். போன்வழி இந்த மாதிரி சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க போன்வழியம்மா. சார், ஆமா, இப்ப 13 வயசு பசங்க அது இப்ப உமன் ஏஜ் அட்டன் பண்ணவங்க சாப்பிடலாம்னு சொல்றாங்க. 13 வயசு குழந்தையா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாமா சார்? இதுல என்ன போட்டுருக்குன்னு பாத்தீங்களா? உமன்ல என்ன போட்டுருக்குன்னு ஆனா பாத்தீங்களா? 18 வயசு இருக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா ஏஜ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு. 18 வயசுல இதுல போடலுமா? 14 இயர் டீனை தொட்டாலே கொடுக்கலாம். 14 டீனேஜ் தொட்டாலே இப்போ டீனேஜ் தொடும்போது கொடுக்கலாம். நீங்க டீனேஜ் தொட்டாலே கொடுத்துடலாம். சரிங்க சார், தாராளமா கொடுக்கலாமா? ஓகே சார். டீன் எப்ப ஆரம்பிக்குது? நீங்க படிச்சிருக்கீங்கன்னு ஓரளவு புரிஞ்சுப்பீங்கல்ல. டீனேஜ்ல நீங்க கொடுக்கலாம். ஓகே ஓகே சார்.
ஓகே சார். தாராளமாக அவங்க வந்து மென்ஸ்ட்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கொடுக்கலாமா? சரிங்க சார். தேங்க்யூ சார். வயசுக்கு வந்துட்டாங்கன்னா கொடுத்துடலாம். நீங்க தாராளம் 13 வயசு ஆனாலும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே சார். கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பிளட் லாஸ் ஆகுது இல்லைங்களா? ஒரு முறை பிளட் லாஸ் ஆகும்போது, மென்ஸ்ட்ரல்ல ஒரு முறை பிளட் லாஸ் ஆகும்போது 1.5 மில்லிகிராம் அவங்களுடைய வந்து இரும்பு சத்து அவங்க உடம்ப விட்டு போகுது. அப்ப என்ன ஆவாங்கன்னா எல்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சப்பி போய் அந்த புள்ள வந்து அந்த பருவத்துக்கு ஏற்ற அழகு இல்லாம அது வந்து வாடி வாடி கிடக்கும். ஆனா இதை கொடுத்தா உடனே அதுக்கு வந்து அந்த இழந்த அந்த 1.5 மில்லிகிராம் அந்த இரும்பை வந்து இந்த மாத்திரை வந்து அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுக்கும். நீங்க தாராளமா கொடுக்கலாம் போகணும் வெளியமா. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ரைட். வேற போன்வேலியம்மா நல்லா சேல் பண்றாங்க, ஸ்டால் போடுறாங்க, பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாராளமா அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க. பிச்சை சொல்லுங்க, பிச்சை வாங்க பிச்சைக்குமார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார் இப்போ நீங்க குட் ஆஃப்டர்நூன். சொன்னீங்கல்ல, இப்போ அந்த ஆ மேடம் கூட கேட்டாங்க ஒரு மேடம் கொடுக்கலாமான்னு. நான் ஆ என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏஜ் அட்டனாகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. அவங்க கிட்டத்தட்ட 5-6 மாசத்துக்கு மேல ரெகுலரா கண்டினியூஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் என் பையனுக்கு 11 வயசு முடிஞ்சு 12 பிறந்திருக்கு. டிஹெச் 200 ஒரு நாள் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய மார்க் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் உண்டாயிருக்கு. அதுல பாப்பாவுக்கு என்ன வயசு? உங்க அதோட பொண்ணுக்கு டிஹெச் 200 உங்க கொடுக்குறேன். பொண்ணுக்கு என்ன வயசு நல்ல பிச்சைக்குமார்? ரிசல்ட் இருக்கு சார். சரி, உங்க மகளுக்கு என்ன வயசு? சார் அவ இப்போ 7ஆம் கிளாஸ் படிக்கிறா. ரைட், ஓகே. நீங்க 13 வயசு கொடுக்கலாங்கம்மா. முடிஞ்சிருக்கு. 13 வெரி வயசு நைஸ், வெரி 13 வயசு நைஸ். முடிஞ்சிருக்கு. இப்போ நான் 5 ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க. மாசம் ரைட். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணன். ஆமா எதுக்காக சார். டீனேஜ்னு பேர் சொல்றாங்கன்னா ஆரம்பிச்சு ஏஜ் அட்டன் பண்ணா கொடுத்தா அவங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். ரைட். நல்ல ஆக்டிவா இருக்காங்க சார். இப்போ அந்த பெயின் எதுவுமே கிடையாது. நல்ல ஆக்டிவா இருக்கா பாப்பா. சூப்பர். நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாம வந்து பணத்துக்காக மட்டும் இதை செய்யல, அதை உங்க மனதில் நிறுத்த வேணும். பணத்துக்காக மட்டும் நாம் இந்த வேலையை செய்ய போகல. நம்ம இதை செய்ய போய் சேல்ஸோ அல்லது வந்து ப்ரொமோட்டோ பண்ண போய் நம்ம என்ன செய்யறோம்? இதன் மூலமாக நம்மளால ஒரு குடும்பம், இன்னும் சொல்ல போனா இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. நானு என்னுடைய மனைவி, இப்ப எங்க வீட்டுல மனைவி இல்லையா, மனைவி இருக்கிறவங்களும் சொல்றேன், நீங்களும் உங்க மனைவியும் சாப்பிட்றதா வச்சுக்கலாம். பிவிஎம்எஃப்பும் சாப்பிட்றீங்க. இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு பிவிஎம்எஃப் நீங்க ப்ரொமோட் பண்ணா, இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு பிவிஎம்எஃப் நீங்க ப்ரொமோட் பண்ண முடியுமானா நீங்க 5000 பிவி கிராஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். கன்சிஸ்டன்சில 3 டெட் ஈஸியா பண்ணியாச்சு. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க பிவிஎம்எஃப், நீங்களும் உங்க மனைவியும் பிவிஎம்எஃப் சாப்பிட்றீங்க. அதைவே இன்னொரு குடும்பத்துக்கு, உங்களுடைய வெல்விசர் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க பிவிஎம்எஃப். அதுல எம்ஆர்பி பெனிஃபிட்டும் இருக்கு. பிவின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க சாப்பிட்ட பிவிஎம்எஃப்க்கு எவ்வளவு பிவின்னு கேட்டா 3300. அதே மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டீங்க? 5000 தொட்டுட்டீங்க, 5000 தாண்டிட்டீங்க. அப்ப 5000 கன்சிஸ்டன்சிக்குள்ளும் வந்தாச்சு. இப்போ 3 கன்சிஸ்டன்சிக்குள்ளும் வர்றதுக்கு இதுதான் வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஓகே. இப்போ புரிஞ்சாச்சா? சரி, புரிஞ்சாச்சுன்னா நீங்க ஒரு தம்ஸ்அப்பாவது காட்டுங்க எனக்கு. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா ஆகிறது இல்லை. ரைட். இப்போ உங்களை எல்லாம் நான் அன்பா கேட்டுக்கிறது, நீங்க உங்க மனைவியோட சேர்ந்து பிவிஎம்எஃப் எடுத்துட்டீங்க. அதான் பிவிஎம்எஃப்ங்கிறது என்ன? ஒரு ஆம்பளை சாப்பிட்ற பிவிஎம்எஃப் நியூட்ரிசார்ஜ் மேன் கொக்கோவா ப்ராடக்ட். கொக்கோவா ப்ராடக்ட் இப்போ வந்து சேஷா பாக்கெட்ல வந்து பிற்பாடு 2 பீஸ், ஒரு மேனு 2 பீஸ் கொக்கோவா ப்ராடக்ட். இதுக்கு 1350 பிவி. இதுக்கு எவ்வளவு? இதுக்கு ஒரு 270, பாத்தீங்கன்னா 1620 பிவி. இப்போ இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு, இது நம்ம ஒய்ஃப் சாப்பிட்றதுக்கு என்னன்னு கேட்டா, ஒரு உமன் இதுக்கு வந்து 330 பிவி. இதே ஸ்ட்ராபெரி கோகோ ப்ராடக்ட்டுக்கு அதே வந்து 1350 தான். அப்போ எவ்வளவு ஆச்சு? 1680. இதை கொண்டுட்டு போய் ஒரு ஃபேமிலிக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணா நீங்க வந்து 5000 கிராஸ் பண்ணிடலாம். 5000 கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துடலாம். யூஸ் பண்ணுவதன் மூலமாக மட்டுமே. யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட்டுங்கிறதுல நீங்க ஒரு சேலு, ஒரு வந்து ப்ரொமோஷன். ஒரு சேலுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன், சேல்ஸ் வந்து பெரிய ப்ரொமோஷன். இப்போ நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு ஃபேமிலி கொண்டுட்டு போய் என்ன செய்யறீங்க? இதை கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்றீங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். ரெண்டாவது உங்களுக்கு பிவியும் கிடைக்கும், பைசாவும் கிடைக்கும். சேல்லே நெய்பர்ஸுக்கு சேல் பண்ணுறது ஒரு பெரிய, உங்களுடைய வெல்விசர் பண்ணுங்க. நெய்பர்ஸ் போடல, உங்க வெல்விசர், நீங்க சொன்னா கேட்கிற ஒரு ஆளை நீங்க ஒரு பீஸ் வித்து பாருங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? விற்கலாங்கிற தைரியம் வந்துடும், ஈஸியா விற்கலாங்கிற எண்ணம் வந்துடும். விற்கிறது பெரிய ஆனந்தங்க. அது மாதிரி ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. சேல்ஸ் ஜனங்க மத்தியில கொண்டு போய் சேல் பண்றது பெரிய ஆனந்தங்க. அதுல என்ன ஆனந்தம்னா, நம்ம கிட்ட பொருள் வாங்கி யூஸ் பண்றாங்களேங்க, அவங்கெல்லாம் திருப்பி வந்து நம்மள அந்த பொருள் கொடுக்குன்னு கேட்கும் போதும், என்ன கொடுங்க. இப்ப இங்க ஒரு அம்மா இருக்கு, சுமதி அம்மா வந்தா 6 லிட்டர் எண்ணெய் எடுத்துட்டு போவாங்க. எம்ஆர்பியில 2260 ரூபாயில இங்க வந்து ஸ்டோர்ல வந்து 6 லிட்டர் எண்ணெய் எடுத்து போவாங்க. அந்த அம்மா வந்து அங்க இருந்து சிரிச்சுட்டே வருவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி. இந்த எண்ணெய் தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு போகணும். மாசம் 6 லிட்டர் யூஸ் பண்றாங்க. 6 பீஸ் எண்ணெய் வாங்கிட்டு போறதுக்கு ஹாப்பியா வருவாங்க. அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா சேல் பண்ணி பாருங்க. அது எவ்வளவு ஜனங்களை நீங்க வந்து அதாவது சினிமா நடிகர்களுக்கு இல்லாத மதிப்பு நம்ம ஆர்சிஎம் பொருட்களை விற்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? சேல்ஸை வந்து கேவலமா நினைக்காம எடுத்துட்டு போய் பாருங்க. நான் வந்து சேல் பண்ணணுங்கிற அவசியமே எனக்கு இல்லை. ஆனா சேல் பண்றதுனால என்னன்னு கேட்டா பெரிய மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்குது. ஒண்ணு நல்ல பொருளை கொடுத்துட்டோங்கிற மகிழ்ச்சி. ரெண்டாவது வாங்கி யூஸ் பண்ணவங்க வந்து எனக்கு அது நல்லாயிருச்சு, இது நல்லாயிருச்சு, இது போயிருச்சு, அது போயிருச்சுன்னு சொல்லும் போது பெரிய ஒன்னு ரெண்டு நெகட்டிவ் ரிசல்ட் வந்தா நீங்க அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். ஆர்சிஎம் பொருள்ல நெகட்டிவ் ரிசல்ட் இது வரைக்கும் வரல. ஏன்னா அவங்க சும்மா ஒண்ணுமே சொல்லாம வேணா இருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே சொல்லாம வேணா சாப்பிட்டு இருப்பாங்க. நான் கொடுத்தேன் சார், அவன் ஒண்ணுமே சொல்ல சார், நல்லதுன்னு சொல்லல, கெட்டதுன்னு சொல்ல. நாட்டாயின்னு ஒருத்தர் வந்தார், அவரு எம்ஆர்பி சேல் தான் பண்ணிருக்காரு. எம்ஆர்பி தான் வாங்கிட்டு போறாரு, நியூட்ரி சார்ஜ் வாங்கிட்டு போறாரு. அவர் கேட்கிறாரு, என் மனைவி கொடுத்தேன் சார், நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வாங்க சொல்லுங்க போகணும் வழிமா, சொல்லுங்கம்மா. சார் நான் ஒருத்தங்களுக்கு உமன் கொடுத்தேன் சார். அவங்க வந்து 7 பாயிண்ட் தான் இருக்கு பிளட்ன்னு சொல்லியிருந்தாங்க. 3 months தான் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு தான் அவங்க போன் பண்ணி சொல்றாங்க 9 நேத்து செக் பண்ணேன் 9.5 இருக்கு. இது வரைக்கும் 9.5 எனக்கு வந்ததே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சார் அவங்க. பாத்தீங்களா? இது வந்து சேல்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க என்ன சம்பாரிச்சாலும் கிடைக்காது. அதாவது அவங்க அனிமிக்கா இருந்த ஒரு லேடி 7 பாயிண்ட் பிளட்டோட இருந்தவங்க, அவங்க பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி செக் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு டபுள் இம்யூனிட்டி வந்திருக்கு. நேரம் இம்யூனிட்டியில டபுள் இம்யூனிட்டி வரும். இப்ப சொல்லுங்க, இந்த பொருள்களை எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்காம நான் உங்களை கேட்கிறேன், 100% யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்? சேல்ஸ் நீங்க 100% பழகிறது அப்புறம் கொஞ்சம் சேல்ஸாவது பண்ணணும். ஒன்னா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து சேல்ஸ் பண்ணணும். இந்த ரெண்டுமே பண்ணல. ப்ரமோட் பண்ணவாவது என்னது, ஜாயினிங்க்கு வேண்டியாவது போய் ஆட்களை பார்த்து பேசி எடுத்து வரணும். இந்த 3 வேலையுமே செய்யல. அப்புறம் நம்ம என்னதான் பண்றது? ஆர்சிஎம்ல சேர்ந்து நம்ம என்ன செய்யறது? நான் பொருளும் வாங்கல, பொருளை கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கல. சரி இதுல சேர்ந்தா நன்மை கிடைக்குன்னு போய் ஒரு ஆளையும் கூட்டிட்டு வந்து நான் சேர்க்கல. நான் பொருள் விற்கவும் போகல. சரி நான் எதுக்காக ஆர்சிஎம்ல சேர்ந்தேன்? ஆர்சிஎம்ல சேர்ந்ததுனால என்ன? நான் இப்போ ஒரு வள்ளுவர் கேட்கிறார், கற்றதுனால ஆய பயன் என்பது. கற்றதுனால என்ன பயன்? அது மாதிரி இப்போ நீங்க வந்து ஆர்சிஎம்ல சேர்ந்ததுனால என்னங்க பயன்? ஒரு பயனுமே இல்லையா? என்ன காரணம்னு கேட்டா, நம்ம இப்போ விற்கவும் இல்லை, அதே சமயத்துல நம்ம என்ன பண்ணல, பொருள்களை ப்ரொமோட் பண்ணவும் இல்லை. அப்போ ஆர்சிஎம் பிசினஸ்ல சேர்ந்துட்டோம், நம்ம பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நோ யூஸ் அட்டால். அதனால இப்ப நான் உங்களுக்கு நான் பேசுற இந்த சிந்தனைக்குரிய விஷயத்த நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆர்சிஎம் பிசினஸ்ல சேர்ந்தவங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமா இல்லையா? ஆக்ஷன் தான் பிசினஸ். நம்ம வந்து ஒரு லீடருங்கிறவ ஆக்ஷன்ல இருக்கணும். என்ன ஆக்ஷன்? ஒன்னா வந்து நம்ம வந்து 100%ஆவது பொருள் யூஸ் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும். அதுக்கே வந்து நான் ஏதாச்சும் 1-2 தாங்க யூஸ் பண்றேன், பூராத்தையும் நான் யூஸ் பண்றது இல்லைங்க அப்படின்னு சொல்றாளுங்க. ஆர்சிஎம்ல எதுக்காக வேண்டிய அவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடி நீங்க சொல்லுங்க. கம்பெனி அதுதான் கேட்கறாங்க, எதுக்கு சார் இவங்களுக்கெல்லாம் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னு கேட்டா, ஐடி போட்டாளுங்க ஒன்னா 100% பொருளையாவது யூஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா கொண்டு போய் சேல் பண்ணவாவது செய்யணும், இல்லைன்னா ஒரு நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஜாயினிங் போட்டு நெட்ஒர்க்காவது ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 3மே பண்ணாத ஒரு ஆளு ஆர்சிஎம் பிசினஸ்ல ஐடி போட்டு வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஐடினால என்ன பிரயோஜனம்? நீங்க புதுசா வந்திருக்கிற கொஞ்சம் பேருக்கு நான் கேட்கிறேன், இந்த நம்முடைய ஐடி ப்ராஜெக்ட், என்னுடைய ஐடி நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷமா இந்த ஐடியில் இருக்கிறேன். இந்த ஐடி என்னை மிகப்பெரிய பணக்காரன் ஆக்கியிருக்கு, மிகப்பெரிய வந்து ஆரோக்கியமான மாத்திருக்கு. இந்த ஐடி என்னுடைய குடும்பத்துக்கு வேணுங்கிற ஃபியூச்சருக்கு என்ன வேணும், அதாவது வெல் செட்டில்டு ஃபேமிலிங்கிற மாதிரி நான் இன்னைக்கு கொண்டுட்டு வந்துருச்சு. என்னுடைய கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை ஆச்சு, நோயிலிருந்து விடுதலை ஆக்கிடுச்சு. என்னால வந்து 24 hours கூட என்னால சுறுசுறுப்பா இருக்க முடியுது. 4 மணி நேரம் தூங்கிட்டு மீதி அவ்வளவு 20 மணி நேரம் என்னால ஆக்டிவா இருக்க முடியுது. இந்த ஐடி உங்களுக்கு இந்த ஐடி என்ன பிரயோஜனப்படுத்தும்? ஒன்னா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பானாக இதை நீங்க எடுத்துக்கணும்,
இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும், கம்பெனி கொடுக்குற டார்கெட்ஸையாவது நீங்க ஃபுல் பண்ணணும். என்ன டார்கெட்? இப்போ நான் செல்ஃப் யூஸ்ல நீங்க 5000 வரைக்கும் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னது 50000. அந்த 50000த்துல 10000 இருக்குது, 25000 இருக்குது. 50000த்துக்கு கை தூக்கணும் 16 பேருமே. நீங்க ஒரு 10000மாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்லையா 10000 பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டபுள் இந்த ரேட் கிடைக்கும். 10000 பண்ணா உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ல போகும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 10000 ரூபா 10,000 பிவி நியூட்ரி சார்ஜ்ல மட்டும் நீங்க பண்றதா இருந்தாக்க கேஷ்பேக்ல போகும்போது நீங்க ஆர்சிஎம்ல பண்ணறதை விட கேஷ்பேக் நியூட்ரி சார்ஜ்ல பண்ணுச்சுன்னா டபுள் இந்த ரேட் கிடைக்கும். அதே மாதிரி 3000 6000 ரூபாய் கிடைச்சது. அதே மாதிரி 5000 ரூபாய்க்கான டிபி ரேட்டுக்கான பொருள் கிடைச்சது. 25000 பண்ணுறதானா 25000 நீங்க பண்றதா இருந்தா 12500 ரூபாய் நியூட்ரி சார்ஜ் கொடுத்துரும். 12500 ரூபாய் யார் கொடுத்துறாங்க? ஆர்சிஎம் கொடுத்துறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 25000 ரூபாய்க்கான பணம் கேஷ்பேக்கும் 5000 டிபி ரேட்டுக்கான பொருள் ஆர்சிஎம் 5000, அவங்க நியூட்ரி சார்ஜ் 5000 கொடுத்துறாங்க. 10000 டிபி ரேட்டுக்கான பொருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க யோசிங்க, 10000 டிபி ரேட்டுக்கான பொருள் காமன் டு ஆல். அதே மாதிரி இந்த 3 ஸ்டேஜுக்கும் வந்து இப்ப நியூட்ரி சார்ஜ்ல நான் சொன்ன மாதிரி நீங்க சேல்ஸை ப்ரொமோட் பண்ணா மட்டும்தான் 10000, 25000, 50,000. 50,000த்துக்கு நீங்க டார்கெட் எடுத்தாலுங்க, சார் நான் 10000மாவது பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அதே எனக்கு மகிழ்ச்சி தான். இல்ல சார் நான் 25000 தொட்டுட்டேன், மகிழ்ச்சி. இல்ல சார் நான் 50 தொட்டுட்டேன், 100% நீங்க தான் சக்சஸ்ஃபுல் மேன். நான் வந்து 50 தொடாம தூங்க போறது இல்லை. 50 பிப்ரவரி 10ஆம் தேதி நான் 50,000 பிவி அடிச்சு கண்டிப்பா உங்களுக்கு காமிக்க முடியும் நியூட்ரி சார்ஜ்ல. நீங்க கண்டிப்பா நீங்க 50,000 பிவி அடிச்சு என்னோட யார் நிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு கொடுத்துருந்தேன். பிப்ரவரி 10ஆம் தேதி 50,000. இல்ல சார் நான் 25 அடிச்சுட்டேன், மகிழ்ச்சி, உங்களுக்கு 2ஆம் பரிசு. இல்ல சார் நான் 10,000 பிவி அடிச்சுட்டேன், உங்களுக்கு 3ஆவது பரிசு. உங்களை எல்லாத்தையும் நான் வந்து கம்பல்சரி இதே ஜூம் மீட்டிங்ல டைமண்ட் சுதந்திர வாட்ஸ் வர சொல்லி அவர் கையில நீங்க பரிசு வாங்குற மாதிரி நான் எப்படி சார் ஜூம்ல பரிசு வாங்க நான் பண்ணியிருக்கிறேன். ஜூம்லயா பரிசு வாங்குற மாதிரி எல்லாம் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஆரம்பிச்ச காலங்கள்ல அந்த அந்த வித்தையெல்லாம் காமிச்சிருக்கேன். அந்த வித்து உங்களுக்கு நான் இப்போ முன்னுமே வாங்கினவங்களுக்கு தெரியும். அது அருமையா இருக்கு. அது ஒரு டிஜிட்டல் ப்ரோக்ராம். இவர் ஜெகதீஷ் சாருக்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நியூட்ரி சார்ஜ்ல அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டைமண்ட் கிளப் நிறைய வந்துச்சு. இப்ப நான் உங்களுக்கு வர்றது எது கம்பெனி வச்சிருக்கிற டார்கெட்ஸ். என்ன டார்கெட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரித சஞ்சீவனியில டார்கெட் இருக்கு. ஹரித சஞ்சீவனியில டார்கெட் இருக்கு. அது இல்லாம எதுல டார்கெட் இருக்குது? அது இல்லாம உங்களுக்கு இதுல இருக்கு. அதுல நியூட்ரி சார்ஜ்ல டார்கெட் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஆர்சிஎம்ல டார்கெட் இருக்கு. நியூட்ரி சார்ஜும் ஆர்சிஎம்மும் த சேம் லெவல். அதே ஆர்சிஎம்ல பண்ணுனா சிங்கிள் பெனிஃபிட், நியூட்ரி சார்ஜ்ல பண்ணா டபுள் பெனிஃபிட். இதுதான் இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஹரித சஞ்சீவனியும் பெயிண்ட்டும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து சார் இது பண்ண முடியல, இது ஆர்சிஎம் பொருளை எனக்கு சேல் பண்ண முடியல சார், இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியல, நியூட்ரி சார்ஜ் எனக்கு சேல் பண்ண முடியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு கீசோல நீங்க சேல் பண்ணலாம். கீசோல நீங்க எடுத்து என்ன செய்யலாம், இதே டார்கெட் ஆர்சிஎம் டார்கெட்டுக்கு கீசோலும் பொருந்தும். கீசோல உங்களுக்கு டபுள் தமால் இல்லைனாலும் கூட கீசோல் வந்து கீசோல பிவி பண்ணாலும் அது ஆர்சிஎம் பிவியா தான் கருதப்படும். அதே மாதிரி நீங்க வந்து பெயிண்ட்ல பண்ணாலும் பெயிண்ட்லயும் இதுலயும் வந்து ஒரு தனி டார்கெட் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அப்ப நீங்க எனக்கு பெயிண்ட் பண்றதுன்னு கை தூக்குறவங்க என்னுடைய நம்பர் நான் நேற்று சாட்டில் போட்டேன், எனக்கு கூப்பிட்டு நான் பெயிண்ட்ல போனேன். ஏன்னா நான் விரயமா இத்தனை பேர்த்துக்கு நான் பெயிண்டை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், இத்தனை பேர்த்துக்கு நான் ஹரித சஞ்சீவனி பத்தி சொல்லிட்டு இருக்கோம், எனக்கு அவசியம் இல்லை. ஆனா நீங்க உங்கள யாராச்சும் ஒரு ஆளு என்னுடைய நம்பர் மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு கூட நான் ஷார்ட் பாக்ஸ் போட்டுறேன். புதுசா இருந்தவங்கனாலும் சரி, இல்ல பழைய ஆளுகள் ஒருவேளை என் நம்பர் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு. எதுக்காக நான் இதை போடுறேன்னா நீங்க என்னை கூப்பிட்டு கேட்டு சார் எனக்கு பெயிண்ட்ல என்ன சார் டார்கெட் இருக்கு, நான் அதை பண்ண ஆசைப்படுறேன் சார்ன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், என்னை வந்து இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணும். இந்த நம்பர் என்னுடைய நம்பரு. இது எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் ஆகாது. இன்னொரு நம்பர் இருக்குது, அது மலர் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஆனா இது எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகாது. நீங்க எழுதிட்டு என்னை கூப்பிடணும் நானே. ஆனா நீங்க கண்டிப்பா ஒரு டார்கெட் எடுக்கணும். டார்கெட் எடுக்கிற ஆளா இருந்தா எதுல வேணாலும் எடுங்க. நீங்க ஆர்சிஎம்ல எடுத்தாலும் சரி, ஹரித சஞ்சீவனியில எடுத்தாலும் சரி, நியூட்ரி சார்ஜ்ல எடுத்தாலும் சரி, கீசோல்ல எடுத்தாலும் சரி, அதே மாதிரி என்னது நீங்க வந்து குட்டாட்டு பொருள்களை சேல் பண்ண எடுத்துட்டு போனாலும் சரி, நீங்க எதை எடுத்தாலும் சரி, இது எல்லாத்தையும் விட முக்கியமா என்னன்னு கேட்டா ஆர்சிஎம்ல சமையல் எண்ணெய். ஏன் சமையல் எண்ணெய்க்கு கம்பெனி இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க? 1 லிட்டர் எண்ணெய் வித்தா ஏன் 87 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த எண்ணெய் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது
அவங்க ஆரோக்கியவான்களா மாறிடுறாங்க. அந்த எண்ணெய் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க ஹெல்த்தி பீப்புளா மாறிடுறாங்க. அதுதான் முக்கியம். ஆகையினால நான் உங்களை எல்லாம் அன்பாய் கேட்டுக்கிறது, இப்போ இன்னைய தேதியில உங்களுக்கு வந்து சார் நான் வந்து கன்சிஸ்டன்சி பண்றேன் சார் அப்படின்னு சொல்றவங்கிறத கை தூக்குங்க. கன்சிஸ்டன்சி கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். கன்சிஸ்டன்சி கூட எப்படி பண்றது, நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க, அவ்வளவுதான். நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுனால கன்சிஸ்டன்சி வந்துடலாம். நான் கன்சிஸ்டன்சி பண்றேன் சார். இது வரைக்கும் நான் 1500 பண்ணிட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு நீங்க சொன்ன உடனே எனக்கு 5000 பண்ணலாங்கிற எண்ணம் வந்துருச்சு. நீங்க தாராளமா பண்ணலாம். இப்ப பிப்ரவரி மாசம் நான் ஒரு 50,000 பியூ அடிக்கிறேன். ஆனா என்னுடைய கன்சிஸ்டன்சி எப்ப முடியுது? என்னுடைய கன்சிஸ்டன்சி அக்டோபர்ல முடியுது. நவம்பர் கட் ஆஃப் முடிஞ்சு டிசம்பர்ல எனக்கு ப்ரீ ப்ராடக்ட் போட்டான். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நவம்பர்ல 5000 பியூ பண்ணியிருக்கிறேன், டிசம்பர்ல 5000 பியூ பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும்? ஜனவரியில 5000 பிவி கம்ப்ளீட் பண்றேன், அல்லது ஜனவரியில நான் 10,000 கூட பண்றதா வச்சுக்கலாம். இப்போ நான் பிப்ரவரியில 50 அடிக்கிறேன். இந்த 3 மாசத்துக்கு ஸ்லாப்ல வருமா அதுல வருமானு ஒருத்தர் கேள்வி கேட்டார். இப்ப அதுக்கு நான் வந்து முழுசும் கேட்டு தெரிஞ்சாச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து உங்களுக்கு 50,000 பிவி நீங்க அடிக்கும் போது தொடர்ந்து நீங்க 2 மாசம் 3 மாசம் 3வது மாசம் வந்து கட் ஆஃப் முடியும் போது நீங்க எதுல இருந்து உங்க கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கம்பெனி வந்து கேட்கும். நீங்க வந்து பிப்ரவரில இருந்து நான் கன்சிஸ்டன்சி எடுத்துக்கிறேன்னா நீங்க 50,000 பிவி கன்சிஸ்டன்சிக்குள்ள போயிருவீங்க. சார் இந்த 3 மாசத்துக்கு எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த 3 மாசத்துக்கு உண்டான ஆவரேஜ் என்னவோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த 3 மாசத்துக்கு உண்டான ஆவரேஜ் என்னவோ அது உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ரீ ப்ராடக்டா 6 மாசம் முடியும் போது கிடைக்கும். இந்த பிப்ரவரில இருந்து பண்றது வந்து 6 மாச கன்சிஸ்டன்சிக்கான அதுக்கு போயிடும். இந்த 3 மாசமும் இதுல வரக்கூடிய இந்த அடுத்த 3 மாசமும் சேர்ந்து 6வது மாசம் முடிவுல உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி பண்ணீங்க 5000 பண்ணியிருந்தா 5000த்துக்கான ப்ரீ ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே கண்டினியூ ஆகும். நீங்க தைரியமா பண்ணலாம். ஆகையினால உங்களுடைய சேல்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தர் அது மாதிரி கேட்டார், நான் 3 மாசம் போய் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? நத்திங். நீங்க தாராளமா 50,000 பியூ அடிக்கும் போது அவங்க ஆப்ஷன் கேட்கறாங்க, நீங்க எதுல இருந்து எடுத்துக்கிறீங்க, உங்க கன்சிஸ்டன்சியை நீங்க எதுல இருந்து தொடர விரும்புறீங்க. நீங்க தாராளமா நீங்க என்ன செய்யலாம், பிப்ரவரி கிளிக் பண்ணா பிப்ரவரில இருந்து உங்க கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் ஆகி 6வது மாசம் முடிவில் உங்களுக்கு பணம் போட்டுருவோம், கேஷ்பேக் போட்டுருவோம். நீங்க கவலைப்பட கேஷ்பேக் அண்ட் ப்ரீ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5000 ரூபா தான். எவ்வளவு பண்ணாலும் 5000 ரூபா தான் ப்ரீ ப்ராடக்ட். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அதே சமயத்துல கன்சிஸ்டன்சி பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபா நியூட்ரி சார்ஜும் 30,000 ரூபா RCM கம்பெனி நமக்கு 60,000 ரூபா கன்சிஸ்டன்சிக்கான பணம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் கம்பெனி ஓபன் பண்ணி கேட்கறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ யாரெல்லாம் கன்சிஸ்டன்சியில நான் கூடுதலா இது வரைக்கும் நான் 1500 பண்ணேன் சார், ஒரு 5000 பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அது மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா அந்த கூட்டத்துல? இல்ல சார் 1500 பண்ண நான் 2500 பண்றேன் சார் கன்சிஸ்டன்சி. யாராச்சும் இருக்கீங்களா? கன்சிஸ்டன்சி மாத்தி பண்றேன் சார், இல்லைன்னா நான் சேல்ஸ் மூலமா வருமானத்தை யாரு? வெரி குட் அகலோலி, வெரி நைஸ். வாங்க அகலோலி செல்வராஜ், சொல்லுங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அகலோலி? சார் 2500 பிவி பண்ணிட்டு இருக்கு சார். ஆ இப்ப 5000 மட்டத்துக்கு. வெரி குட், வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அகலோலி. ஜெயதீஷ் சார் நோட் பண்ணுங்க, அகலோலி வந்து இந்த பிப்ரவரில இருந்து 5000க்கு தாண்டாரு. வாங்க சோனியாம்மா. சோனியா உங்களை அட்மிட் பண்ணீங்க. வணக்கம் சார். வணக்கம். நானும் 2500 பிவி பண்ணிட்டு இருக்கேன் சார். 1000 பண்ணோம் சார். 10,000மா 5000மா? 5000 பிவி சார். வெரி குட் சோனியா மேடம், வாழ்த்துக்கள். சிறப்புமா, சிறப்பு சிறப்பு. வேற யாரு? யாராச்சும் இருக்கிறீங்களா? கன்சிஸ்டன்சி நான் மாறுறேன் சார். இல்ல சார் நீங்க என்ன சார் 5000 நிறுத்திட்டீங்க, நான் 10,000க்கு மாறுறேன் சார். அப்படி யாராச்சும் இருந்தாலும் நீங்க கைதுக்கு சொல்லலாம். நான் இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அது பிரயோஜனமா இருக்கேன். தயவு செய்து என்னோட தொடர்புல இருங்க, என்னுடைய நம்பர் கையில வைங்க. நான் உங்களுக்கு வந்து என்ன டைம் ஃப்ரீயா இருக்கிறேன்னா 7 to 9 காலையில பிசினஸ் ஹவர்ஸ். நான் பிசினஸ் தான் பேசுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். 7 to 9 அதுக்கப்புறம் நான் 7 மணிக்கே வந்து ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றேன், அதனால டிஃபன் ஒரு மேட்டர் கிடையாது எனக்கு. 7 to 9 நான் வந்து பிசினஸ் ஹவர்ஸ் எனக்கு. இதுக்கப்புறம் நான் 4 to 5 1 hour பிசினஸ் ஹவர். மொத்தம் 3 மணி நேரம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். அந்த 3 மணி நேரத்தில் நீங்க என்னோட தொடர்பு கொண்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரைட். 4வது யாரு?
இப்ப கை தூக்கிறது. ஆட 4 பேர். எது 10,000க்கு போறீங்களா? பழனிவேல் சங்கீதா பழனிவேல் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். 5000 பிவி பண்ணிட்டு இருக்கேன் சார். எவ்வளவுக்கு போக போறீங்க? 10,000 பிவி வரணும்னு ஆசையா இருக்கு. ட்ரை பண்றேன். வெரி குட். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சேல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா சார். என்ன பண்றதுன்னு கேளுங்க, நான் சொல்லி தரேன். நம்பர் நோட் பண்ணிட்டீங்களோ? நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். வெரி குட். நீங்க 5000 பண்றதுக்கு சேல்ஸ் தான் பண்ணிருப்பீங்க. 10,000க்கு என்ன பண்ணணும் நான் சொல்லி தரேன். ஆட்டோமேட்டிக்கா நீங்க மேல போயிடும். ஓகே, சரிங்க சார். சரிங்க சார். ரைட் ரைட். வெரி குட் வெரி குட். வேற போகணும் நீங்க சொல்லுங்கம்மா. போகணும் மீண்டும் மீண்டும் போகணும் இல்லையா? சார் நான் இப்போ கன்சல்சி பிளான்ல வந்து 5,000 ஆர்சிஎம் பொருளும் பிளஸ் 2,500 நியூட்ரி சார்ஜ் 1,500 இந்த ஃபீஸ் சொல்லுன்னு பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா இந்த மாசத்துல இருந்து மொத்தம் சேர்த்து 10,000 பிவியா பண்றேன் சார் நான். வெரி குட் வெரி குட் வெரி குட். போனவள்ளி 5000ல இருந்து 10,000க்கு போறாங்க. வெரி குட். வாங்க மனோகர் சார், வாங்க சார். மனோகர் சார் ஓபன் பண்ணுங்க சார். ஐயா, எண்ணெயிலேயே 50,000 வால்யூமெண்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாமே. அதுக்கு ஒரு அது சொல்லி கொடுக்கணுமா? ஆமாங்கய்யா. சரி, ஒரு பீஸுக்கு ஒரு பீஸ் எண்ணெய்க்கு எவ்வளவு பிவி? 64யா? 64 பிவி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 10 நாள் சேல்ஸ் டார்கெட் எடுத்தா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் விற்கணும்? 10 நாளைக்கா? 10 லிட்டர் விற்கிறதா வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 640யா? 640 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் எண்ணெய் விற்றா 640. 10 நாள்ல நம்ம எவ்வளவு விற்போம்? 100 லிட்டர் எண்ணெய் விற்குமா? எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 6,400 பிவி கிடைக்கும். 10 நாள்ல 6,400 பிவி பண்ணலாம் எண்ணெயில. அதைவே நீங்க வந்து 50,000 பிவி பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணிக்க. நீங்க எண்ணெய் வந்து ஈஸியா சேல் பண்ணலாம். ஆனா நீங்க இப்ப ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு எண்ணெய் விற்க போறதுங்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கு. எண்ணெய் வந்து ஈஸியா சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். ஒரு முறை தான் நமக்கு எண்ணெய் விற்கிறது வந்து வாழ்க்கையில ஒரு முறை தான் விற்க போறோம். 2வது முறை அந்த ஆளுக்கு விற்க வேண்டியது இல்லை. அந்த ஆளுக்கு அதுவே வித்துக்குது. அது ஆமா, அது தன்னைத்தானே வித்துக்குது. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. எண்ணெய் ஒரு முறை தான் நீங்க விற்கிறீங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் தன்னைத்தானே வித்துக்குது. அது தானே வித்துக்குது. அதனால எண்ணெய் நீங்க தாராளமா என்ன செய்யலாம்? 10 நாள் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் மேனிக்கு 10 நாள் வித்தீங்கன்னா 100 லிட்டர் எண்ணெய் உங்களால விற்க முடியுமானா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு மாசம் கூடி நீங்க விற்கிறது, அதுக்கு மேல விற்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா எண்ணெயில வந்து நீங்க லாங் டார்கெட் எடுத்தா பண்ணலாம். பட் இது வந்து எது கன்சிஸ்டன்சி டார்கெட்டுக்கு ஒரு 10,000 பிவி அது மாதிரி பண்ணலாம். 50,000 பிவி பண்றது எண்ணெயில் பண்ணோம்னா நீங்க அதே வேலையை பண்ணணும். அதே வேலையை பண்ணணும். அதே வேலையை பண்ணா. ஆனா என்ன கொடுமைனா, நீங்க வந்து 1000 லிட்டர் விற்கணும். 1000 லிட்டர் விற்கும் போது உங்களுடைய வருமானம் லட்சமாயிருக்கு. 1 லட்சம் ரூபாய் வருமானம். 1000 லிட்டர் எண்ணெய் வித்தா சார் உங்களுக்கு 64,000 பிவி. ஆனா அதே சமயத்துல 64,000 பிவி மட்டும் உங்களுக்கு வர்றது இல்ல, 1 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். லட்சம் ரூபாய். ஒரு 1000 லிட்டர் எண்ணெய் விற்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை நீங்க எண்ணெயில வந்து இல்ல சார் ஒரு 500 லிட்டர் நான் பிளான் பண்றேன், 500 லிட்டர் எண்ணெய் விற்க முடியுமானா உங்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 250 லிட்டர் எண்ணெய் விற்கிறேன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். வெறும் 250 லிட்டர் எண்ணெய் வித்தா உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும். ரைட் ரைட்யா. அப்போ ஒரு நாளைக்கு 100 லிட்டர் பண்றதுன்னா அதே வேலையை பண்ணணும். அதான் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் 10 நாள். ஒரு நாளைக்கு 100 லிட்டர் 10 நாள் 1000 லிட்டர் அது மாதிரி பண்ணணும். 100 லிட்டர் பிளான் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 லிட்டர்னா நீங்க என்ன செய்யணும்? அதே வேலையை செய்யணும். கண்டிப்பா அதே வேலையை செஞ்சா பண்ணலாம். பண்ணிடுறேன். தாராளம் பண்ணலாம். நீ இப்போ அதாவது வந்து எண்ணெய் பொறுத்த வரைக்குங்க, யாருன்னு கேட்டா சிவகாசியில ஒரு நண்பர் பண்ணார். ஒரு லாரி எடுத்து வச்சு சேல் பண்ணி எண்ணெயிலே பின்னல் அடிச்சார். லாரியா? ஆமா சார். அவங்க வேணா என்னமோ டெம்போ எடுத்துட்டு போய் எண்ணெய் பாக்ஸா ஏத்திட்டு போய் எண்ணெயிலே வந்து டெக்னிக்கல் அடிச்சார். அவர் பேரு சென்னையில இருந்து கடலூர் பாண்டிங்க அனுப்புறீங்க. மைக்கேல் தான் சார். ஆரம்பத்துல எண்ணெயை தான் சேல் பண்ணாரு. ஐயா இப்போ பாண்டிக்கும் கடலூர் அனுப்பணும்னா எப்படிங்க அது? ஒரு பாக்ஸ் என்னங்க? பாண்டிக்கும் கடலூருக்கும் அனுப்பணும்னா என்ன? பட்டை கிளப்புங்க சார்.
அதான் விலை அனுப்பணும்னா கூடும் சார். எப்படி அனுப்புறதுயா? பாண்டிக்கும் கடலூருக்கும். மாண்டியா போகணுமா? மாண்டியாவா? பாண்டி கடலூர் பாண்டி. பாண்டிச்சேரிக்கா? கடலூர் பாண்டி. பாண்டிச்சேரி நம்ம ஜிஎஸ்டி வந்த பிற்பாடு அதுக்கு ஒன்றும் தடை இல்லையா? நீங்க கொடுக்கலாம், இங்கிருந்து கொடுக்கலாம். ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஜிஎஸ்டி தானே அதான் இப்போ பார்சல் அனுப்பலாமா? ஏதாச்சும் நம்ம 1 ரூபா இருக்கு இல்லைங்களா? ஜிஎஸ்டி வந்து எடுத்திருக்கிற ஜிஎஸ்டி நம்பர் எடுத்திருக்கிற ஒரு பியூசியோ 1 ரூபாயில இருந்து அனுப்பலாம். அவங்கள்ட்ட இருந்து சொன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க அனுப்பிடுவாங்களா? அவங்க ஜிஎஸ்டி பில்லு வாங்கிட்டு அனுப்ப வேண்டியது நீங்க. நம்ம அனுப்பிடணும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி பில்லு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா நீங்க அனுப்பலாம். அதான் பார்சல்ல தான் அனுப்பணுமா? எப்படி அனுப்புறது? எதுல அனுப்புனாலும் சரி, பில்லு ஜிஎஸ்டி பில்லு அவங்க செக் பண்ணும்போது ஜிஎஸ்டி பில்லு இருக்கணும். ஓகே, அப்புறம் நான் தனியா பேசுறேன் அவங்க கிட்ட. இப்ப நம்ம உள்ளூர்ல கொடுக்கறதுக்கே எந்த ஸ்டோர்ல வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா வெளி ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு, ஜிஎஸ்டினா அவங்க வந்து ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. இல்லைன்னா ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணி வாங்க சொல்லி அந்த ஸ்டோர்ல இருந்து நீங்க வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி இல்லாத ஸ்டோர்ல வாங்கலாம். சரிங்க. பாண்டிச்சேரி. ரைட். ரைட். இந்த மாதிரி கேளுங்க சார். உபயோகமா கேட்டா உபயோகமா சொல்லி தரேன். டைம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் மனோகர் சார். ஆல் தி பெஸ்ட். இனி யாரும் இன்னொரு 8 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம இனி நம்முடைய நிறைவு பகுதிக்கு வர்றோம். சங்கீதா பழனிவேல், மறுபடியும் உங்களுக்கு சந்தேகமா ஏதாவது சொல்ல போறீங்களா? அம்மா பழனிவேலம்மா, என்னம்மா? நான் டவுட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். சரி, மகிழ்ச்சி. இதே நீங்க கையை தூக்கிட்டே இருந்தீங்களா, அதனால கேட்டேன். இல்ல சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணது அது போகவே இல்ல சார். மறுபடியும் ஹேண்ட் வந்து டவுனும் பண்ணணும், ரைஸும் பண்ணணும், டவுனும் பண்ணணும். தூக்கம் தெரியுதா? கீழே போடணும்ல. மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். உள்ளபடியே இன்றைய இதுல வந்து உங்களுக்கு 3 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எதுல வந்து டார்கெட், அதாவது கம்பெனியினுடைய டார்கெட்டை நீங்க எதுல எடுத்து பண்ண போறீங்க அதை வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். பெயிண்ட்னா பெயிண்ட் எப்படின்னு சொல்லி தரேன். இல்லை சார் நான் அறுத செஞ்சவனு எப்படின்னு சொல்லி தரேன். அதே மாதிரி நீங்க வந்து இல்லை சார் நான் டார்கெட் பண்ணல சார், நான் ஆஃபர் சைடே போகல சார், நான் என்ன செய்யறேன், நான் வந்து இது வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் தான் பண்றேன் சார். தாராளமாக உங்க சந்தேகங்களை எனக்கு வந்து தொடர்பு கொண்டு கேளுங்க. டெய்லி 3 மணி நேரம் நான் உங்களுக்கு சந்தேகத்தை தெளிவு பண்றதுக்கும் உங்களை அச்சீவர் ஆக்குறதுக்கு மட்டும் நான் உங்களை வந்து ஒன்னா கன்சிஸ்டன்சியாவோ அல்லது வந்து என்னது ஒரு டார்கெட் அச்சீவராகவோ அல்லது வந்து உங்களை நான் என்ன செய்யறேன், ஒருவேளை வந்து சேல்ஸ் மூலமாக 50,000 பிவி பண்ண வைக்கக்கூடிய ஆளாவோ மாத்துறதுக்கு நான் தயார். 50,000 பிவி பெர் மந்த் பண்றதுக்கு மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலும் நியூட்ரி சார்ஜ் பெஸ்ட். மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலும் நியூட்ரி சார்ஜ் பெஸ்ட். கன்சிஸ்டன்சி கூட நியூட்ரி சார்ஜ் ஈஸி. ஆர்சிஎம் பொருட்களை வாங்க வேண்டாம்னு சொல்ல, ஆர்சிஎம் பொருட்களை வாங்குவதன் மூலமாக நம்முடைய பிவி இன்க்ரீஸ் ஆகும். ஆர்சிஎம் பொருட்களை ப்ரொமோட் பண்ணுவதன் மூலமாக பிவி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா சோப்பு, 10 ரூபா பேஸ்ட்டு, 10 ரூபா டீ தூள் இதெல்லாம் கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கும் போது நம்ம ஆர்சிஎம் அப்படியே நாக்கில் தடவிட்டு வரோம். அது என்ன ஆகு, அவங்களை அப்படியே சுண்டி இழுக்கும். ஒரே ஒரு இம்பேடாக கொடுத்ததா 7G டெய்லி நீட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து உருவாயிருக்குது. யாரு, நம்ம நரேன் வந்து ஒரே இங்க்பேட், அவர் பை நிறைய இங்க்பேடா வச்சுட்டு தான் சுத்துவார். அது வந்து என்னன்னா எல்லா மனுஷனுடைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தையும் அது கிளியர் பண்ணுது. ஒரே இங்க்பேடா அவர் இங்க்பேடா கொடுத்தா நிறைய பேர்த்துள்ள கொண்டு வந்துட்டார். அதனால நீங்க பொருள்களை கொண்டு போய் கொடுப்பதன் மூலமா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். இந்த பொருள்களை விற்பதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அப்புறம் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பொருள் இல்லாருக்கு வள்ளுவர் பாருங்க அப்பவே சொல்லிட்டார், பொருள் இல்லாருக்கு இல்லை அவ்வுலகு, பொருள் இல்லாருக்கு இல்லை இவ்வுலகு, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைட்டார். பொருள் இருந்தா இந்த பூமியில இருக்கலாம். பொருள்னா என்னது சார், நான் வந்து ஏழையா பிறந்துட்டேன் சார், ஆனா நான் வந்து ஏழையாவே செத்து போறேன் சார்ன்னு சொன்னா, ஏழையாய் பிறந்தது நம்ம குற்றம் அல்ல. அப்துல் கலாம் அதான் சொல்றார், ஏழையாய் சாகக்கூடாது, ஏழையாய் பறக்கிறது தப்பு இல்லை, ஏழையாய் சாகக்கூடாது. ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்கிற பையனா சேர்ந்தவர் தான் திருபை அம்பானி. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலை என்ன, வேர்ல்டு பணக்கார். யோசிங்க, பெட்ரோல் பம்ப்ல பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்த ஒரு திருபை அம்பானி உலக பணக்காரன் லெவலுக்கு வர முடியுமானால் என்ன காரணம் யோசிங்க. இன்னைக்கு வந்து வசந்தன்கோ எப்படி வந்து சொல்லுங்க பார்க்கலாம். வசந்தன்கோ வந்து சாதாரணமா சைக்கிள்ல கட்டிட்டு போய் வீடு வீடா வந்து தவணை முறையில பொருட்களை கொடுத்தவர் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல அவர் நம்பர் 1 வந்து டீலர் ஆயிட்டார். எப்படி முடியும், நம்முடைய உழைப்பு தான். நீங்க ஆர்சிஎம் பொருட்களின் மூலமா நம்பர் 1 சேல்ஸ்மேனா, நம்பர் 1 வந்து பிசினஸ் மேனா, நம்பர் 1 நெட்வொர்க்கரா, நம்பர் 1 வந்து என்னது பணக்காரரா மாற முடியும். நீங்க விரும்பின வீட்டை கட்டலாம், நீங்க விரும்பின வாழ்க்கையை வாழலாம்,
ஆனா விற்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான். விற்கிறதுக்கு சந்தோஷப்படுங்களேன், எதுக்கு வெக்கப்படணும்? விற்கிறது வந்து கேவலமா? விற்கிறது கேவலம்னு யாராச்சும் நினைச்சிருந்தா இளநீ விற்க போறோமா? விற்கிறது கேவலம்னு நினைச்சிருந்தாக்க மளிகை கடை வச்சு ஜாமான் வித்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் கேவலமா? இல்ல கேட்கிறேன், விற்கிறது என்ன கேவலம் சொல்லுங்க? விற்கிறதெல்லாம் ஒரு கேவலமும் கிடையாது. இப்ப ஐஸ் விற்க போறான், சப்பாத்தியத்துக்காக விற்க போறான். பழைய இரும்பு கூட போய், அதாவது பாத்திரம் விற்க போறோம், பாத்திரம் பிளாஸ்டிக் விற்க போறோம், பிளாஸ்டிக் விற்பனையாளர்கள் வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே ரோடோட கூட விற்கிறாங்களே, அவங்க எல்லாம் தான் பெரிய வாழ்க்கை வாழ்றாங்க. கடைசி 30ஆம் தேதி 31ஆம் தேதி 500 ரூபாய் நோட்டு எடுத்து அனாவசியமா செலவு பண்றவங்க சம்பளக்காரன் அல்ல. சம்பளத்துக்கு வேலைக்கு போறவங்க அது மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரி விற்பனையாளர் தான். எனவே விற்பனையாளர்களின் சங்கமம் தான் இது. இந்த 6 மணி கூட்டம் எனக்கு விற்கிறதுக்கு கஷ்டமா 4 கூட்டம் கேளுங்க, உங்களுக்கு விற்கிறதுக்கு தானே ஆர்வம் வந்து உங்களுடைய நண்பர்களை கொண்டுட்டு வாங்க உள்ள. ஏன்னு கேட்டா இன்னைக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு 6 பேர் வந்திருக்கிறீங்க. 10 பிவி சேஞ்சிங், அதாவது கன்சிஸ்டன்சி சேஞ்சிங்ல ஒரு 6 பேர் இருக்கிறீங்க. இது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இது இல்லாம நீங்க உங்களுடைய பர்சனல், உங்களுடைய அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, சங்கீதா பாலிவால், அந்த மாதிரி நீங்க என்னை வந்து தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் என்ன செய்ய முடியும். ஐடியலா இல்லாம ஆர்சிஎம்ல ஐடி போட்டேன் சார், ஆனா ஐடியல் மைண்ட் இஸ் டெவல்ஸ் ஒர்க் ஷாப். ஐடியல் மைண்ட் இஸ் டெவல்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு சாதாரணமா ஐடியலா இருக்கிற ஒரு மனுஷன், ஒண்ணுமே செய்யாம இருக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய மூளையில பேய் குடிகொள்ளுமா. அதனால மாறுங்கள், மாற்றுவோம். இந்த மாற்றம் ஒன்றே மாறாது. வாழ்த்துக்கள் சார். இருக்கீங்களா ஜெயதீஷ் சார்? சார் கார் ஓட்டுக்கிறாரு. யாராச்சும் வந்து உங்களுடைய கருத்துரை சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா நான் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நான் மீட்டிங் க்ளோஸ் பண்றேன். ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு பேச விரும்பினார். எனக்கு வரமாட்டேங்குது சார், நீங்க அப்படி கூட செய்யலாம் சார். நான் விரும்புறேன் சார், ஆனா நான் என்ன செய்யறது சார்? வெரி குட். சொல்லுங்க பிச்சுக்குமார், கேளுங்க பிச்சுக்குமார். சார் இந்த சேல்ஸை பத்தி சொன்னீங்க, அதுல இன்னைக்கு ஒரு கதை நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்துல அதை சொல்றேன். கிட்டத்தட்ட நம்ம ஊர் பக்கத்துல ஒருத்தர் இந்த பழைய சிமெண்ட் சாக்கெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர், வியாபாரம் பண்ண யோசிக்காம வியாபாரம் பண்ணவர். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. அவரை பார்த்து இன்னைக்கு அவரை பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு அவர் கோடீஸ்வரனா இருக்கிறார். வியாபாரத்தை கரெக்டா பார்த்ததுனால, வெக்கப்படாம அந்த வேலையை பார்த்ததுனால இன்னைக்கு அவரு கோடீஸ்வரனா இருக்காரு. கிட்டத்தட்ட அரிச்சரைக்கிற மில்லு ஒரு 3 மில்லு சொந்தமா வாங்கியிருக்கிறாரு. வெரி குட். அந்த வியாபாரங்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வியாபாரத்தை ப்ராப்பரா நம்ம தேவைக்கு தான் நம்ம பண்றோம், ஏமாத்துறோம் யாருமே. ஸோ நம்ம தேவையான பொருளை ப்ராப்பரா நம்ம பண்றோம். அப்படி வியாபாரம் பண்ணும்போது நமக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தா கூட ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல நம்ம ஒரு லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வியாபாரங்கிறது முழு சப்போர்ட்டா இருக்கும். அது இன்னைக்கு ஒருத்தர் நம்ம சந்திச்சதுல தெரிஞ்சுட்டு ஒரு விஷயம் நான் பாக்குறத வந்து அது நீங்க கரெக்டா இன்னைக்கு அது சேல்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு பிச்சுக்குமார் சார். ஆர்சிஎம் பொருட்களில நீங்க 50,000 பி பண்ணோம்னா ஒரு 5 பேர்த்த வந்து சம்பளத்துக்கு வச்சு வித்தா பி பண்ணிடலாம். நீங்க வந்து நீங்க பண்ணலைன்னா கூட அவங்க நீங்க இந்த ரீட்டைல் பெனிஃபிட்ட அந்த லேபர் கொடுத்துட்டு அப்படி கூட பண்ணலாம். அப்படித்தான் 16 லட்சம் பி பண்ணியிருக்காரு ராஜஸ்தான் ஒருத்தர். டாப் 10ல இந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா டாப் 10 போடுறதுல அவர் நம்பர் 1 இருக்காரு. 16 லட்சம் பி 90 நாள் பண்ணியிருக்கிறார். அதுக்கு என்ன செய்யணும்? ஆள் வச்சு சேல் பண்ணணும். அப்போ அந்த ரீட்டைல் பெனிஃபிட்ல பாதியோ அல்லது முழுசுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பிவிஎம் பெனிஃபிட் மட்டும் அனுபவிக்கணும். அதுவும் கூட பண்ணலாம். பணம் காசு வச்சிருக்கிற ஆளுக்கு அப்படி கூட பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி பெரிய பெரிய வியாபாரிகளை கூட நீங்க கையில் எடுத்து, சார் என்ன வித்தா உங்களுக்கு 50 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படி கூட பல்கா நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். வாழ்த்துக்களோட உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்றேன். இன்னைக்கு 8 மணி கூட்டம் இருக்குது. அரித சஞ்சீவினி அந்த டார்கெட் எல்லாம் அதுல அவர் சொல்றாரு. டவுட் இருந்தா காலையில நீ கூப்பிடுங்க. காலையில 7 to 9 என்னுடைய பிசினஸ் அவரு. மாலையில வந்து 4 மணி மீட்டிங் முடிஞ்சா 4 to 5 என்னுடைய 3 மணி நேரம் உங்களுக்காக நான் செலவழிக்கிறேன். இந்த 59 நாள் இன்னைக்கு 2 நாள் முடிஞ்சது. இன்னும் 58 நாள்ல 3 நாளுக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுவோம். உங்களை உற்சாகப்படுத்தவும் நான் டைம் ஒதுக்குறேன். 1 மணி நேரம் உங்களோட வந்து என்ன செய்யறேன், உங்களை வந்து அடுத்த பின்னுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வேலையில செய்யறேன். மார்ச் வரைக்கும், மார்ச் 31 கண்டிப்பா உங்களுடைய பின்னு மாறும். உற்சாகத்தோட உங்க டீமோட வந்து சேருங்க. வாழ்த்துக்களோட உங்களை அன்மியூட் பண்றேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஜெயாசியம். ஜெயாசியம் குட் ஆசியம். தேங்க்யூ சார். குட் ஆசியம்.